எல்லாருக்கும் வணக்கம். தூக்கம் மனுஷனோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவைகள்ல ஒண்ணு இல்லையா? ஆனா தினமும் 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி ஆகணும்னு ஒரு விதி இருக்கே, அது உண்மையிலேயே அவசியம்தானா? ஒருவேளை அந்த விதியை உடைச்சு நம்ம நேரத்தை இன்னும் அதிகப்படுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? வாங்க இந்த 4 மணி நேர தூக்க புரட்சியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான். நாம தலைமுறையா கேட்டு நம்பிட்டு வர்ற இந்த 8 மணி நேர தூக்கங்கிறது நிஜமாவே நமக்கு அவசியமான ஒண்ணா, இல்ல அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாத ஒரு காலாவதியான பழக்கமா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த வரியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8 மணி நேர தூக்கம்ங்கிறது ஒரு காலத்துல இருந்த ஒரு விஷயம்னு சொல்ற ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆனா இது ஒரு முற்றிலும் புதிய சாத்தியத்தை நோக்கி நம்மள சிந்திக்க வைக்குது. ஆனா இது வெறும் எதிர்கால கற்பனை மட்டும் இல்லைங்க. இன்னைக்கே இப்போ நம்ம கூட வாழற சிலருக்கு இதுதான் நிஜம். அவங்கள தான் நாம சூப்பர் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையில சுமார் 5% பேர் இயற்கையாவே ரொம்ப கம்மியா தூங்கி ஆனா ரொம்ப சூப்பரா செயல்படுறாங்க. அதாவது நீங்க ஒரு 20 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒருத்தர் இப்படி இருப்பாங்க. இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது தூக்கம் வராம கஷ்டப்படுறது இல்ல, அது வேற. இது வெறும் சில மணி நேரம் தூங்குனாலே போதும், முழுசா ரெஸ்ட் எடுத்த மாதிரி செம ஃப்ரெஷ்ஷா உணர்ற ஒரு அபாரமான திறமை. சரி, இந்த சூப்பர் ஸ்லீப்பர்ஸ் யாருன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அவங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? அதுதாங்க கேள்வி. அதுக்கான ரகசியம் நம்ம உடம்புக்குள்ளேயே, நம்ம டிஎன்ஏவிலேயே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா DEC2 அப்படிங்கிற ஒரு மரபணுல தான் இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த DEC2 மரபணுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் தான் சிலருக்கு மட்டும் மத்தவங்களை விட ரொம்ப குறைஞ்ச நேரத்துல முழுமையான ஓய்வை கொடுத்துருது. இது ஒரு மாதிரி இயற்கையாவே கிடைச்ச ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இயற்கையா மரபணு மூலமா வர்ற ஒரு குணம். இது ஏதோ லைஃப் ஸ்டைல் ஹேக்லாம் கிடையாது. அதாவது நீங்க ரொம்ப தியானம் பண்ணியோ, இல்ல கடுமையான பயிற்சிகள் செஞ்சோ, இல்ல ரொம்ப ஒழுக்கமா இருந்தோ இதை அடையவே முடியாது. இது அவங்க ரத்தத்திலேயே இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்ப்போம். இந்த மரபணு மாற்றம் ஒரு சிலர்கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் பரவ ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நம்மளோட எதிர்காலமே 4 மணி நேர தூக்கத்துல இயங்குனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வித்தியாசம் ரொம்ப பெருசுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கி 16 மணி நேரம் முழிச்சிருக்கோம். ஆனா இந்த சூப்பர் ஸ்லீப்பர்ஸ் வெறும் 4 மணி நேரம் தூங்கிட்டு 20 மணி நேரம் முழிச்சிருக்காங்க. அப்ப கணக்கு போடுங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு 4 மணி நேரம் அதிகமா கிடைக்குது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, 1460 மணி நேரம். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 2 மாசம் நமக்கு கூடுதலா வாழ்க்கை கிடைச்ச மாதிரி. அந்த எக்ஸ்ட்ரா நேரத்துல என்னவெல்லாம் செய்ய முடியும்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கூடுதல் நேரம் கிடைச்சா நம்ம சமூகம் எப்படி மாறும்? புது புது கண்டுபிடிப்புகள் ரொம்ப வேகமா நடக்கும். நம்மளோட வேலை நாளுங்கிற கான்செப்டே மாறி போகும். நம்மளோட சோஷியல் லைஃப், நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும். ஏன், இதனாலேயே புதுசா பல தொழில்கள் கூட உருவாகலாம். கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறேன். எதிர்காலத்துல இது ஒரு புதிய உயிரியல் தரநிலையா மாறக்கூடும். அதாவது இப்போ இது ஒரு சிலர்கிட்ட இருக்கிற வினோதமான விஷயம், ஆனா நாளைக்கே இதுவே மனிதர்களோட இயல்பான ஒரு விஷயமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இப்போ நாம பாக்குறது ஒரு சின்ன மரபணு மாற்றமா, இல்ல மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கான ஒரு ட்ரெய்லரா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.